अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स एंड कुटीज़ वेलकम टू चलम टिप्स फ्रेंड्स इनकी वीडियो நம்ம பாப்சிக்கல் ஸ்டிக் அண்ட் உல்லன் நூல் யூஸ் பண்ணி இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண போறோம் சோ என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம் இப்போ ஒரு 3 ஸ்டிக் எடுத்துக்கலாம் ஸ்டிக் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த வளைவா இருக்கிற அந்த இடத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்றதுக்கு நான் வந்து கட்டிங் பிளேயர் யூஸ் பண்றேன் அப்ப ரொம்ப ஃபினிஷிங்கா நமக்கு வந்து கட் ஆகும் ஒரே லெவலுக்கு கட் பண்ணிக்கோங்க இப்போ 3 ஸ்டிக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே லெவலுக்கு கட் பண்ணியாச்சு இது வந்து தனியா இருக்கட்டும் அடுத்து இன்னொரு 3 ஸ்டிக் எடுத்துட்டு அத வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு இந்த மாதிரி நம்ம வச்சு ஒட்டிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த முக்கோணத்து மேல நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிக்கும் இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒண்ணா இந்த மாதிரி ஒட்டிடலாம் சோ கொஞ்ச நேரம் காயற வரைக்கும் அப்படியே பிடிச்சுக்கோங்க அப்ப வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரைட்டா நிக்கணும் அந்த ஸ்டிக் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு ஸ்டிக்கையும் ஒட்டினதுக்கு அப்புறம் இதே மாதிரி நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் ரெடி பண்ணிட்டு அது மேலே வச்சு நம்ம ஒட்ட போறோம் அவ்வளவுதான் கரெக்ட்டா ஒட்டியாச்சு இது கொஞ்ச நேரம் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு உல்லன் நூல் எடுத்துக்கலாம் சோ உல்லன் நூல் வந்துட்டு கலர்ஃபுல்லாவும் எடுத்துக்கலாம் சோ இல்லனா இந்த மாதிரி லைட் கலரும் எடுத்துக்கலாம் சோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த உல்லன் நூல் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒட்டி நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படிமா சுத்திக்கோங்க ஒரே மாதிரி ஈவனா இருக்க தேவையில்லை சோ மேலே கீழ அந்த மாதிரி நம்ம வந்து சுத்திக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லா வந்து சுத்திட்டேன் சுத்தினதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இத வந்து ஒட்டிக்கலாம் ரொம்ப இறுத்தி பிடிச்சி சுத்தாம கொஞ்சம் அப்படியே லைட்டாவே சுத்துங்க ஒட்டிட்டு எக்ஸஸா இருக்கறத கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து வந்துட்டு நம்ம வந்து இன்னொரு 3 ஸ்டிக் எடுத்துட்டு இந்த மாதிரி அந்த வளைவா அந்த ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துர்க்கேன் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல கரெக்ட்டா வச்சு ஒட்டி விட்டுறலாம் சோ அப்ப வந்துட்டு நம்ம சுத்தின அந்த நூல் வந்து நமக்கு கீழ மேலே இறங்காம அப்படியே இருக்கும் சோ க்ளூ அப்ளை பண்ணி கரெக்ட்டா ஒட்டி விட்டு நல்லா பிரஸ் கொடுத்து ஒட்டி விடுங்க இதே மாதிரி 3 சைடுமே ஒட்டியாச்சு இந்த பீஸ் வந்து நமக்கு இப்ப ரெடியா இருக்கு அடுத்து வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் அட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கரெக்ட்டா அதோட பாட்டம் வந்துட்டு அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பேனா இதால மார்க் பண்ணிட்டு நம்ம அத அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்க சோ இதுல வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அந்த பீஸ் அப்படியே இது மேல வச்சு ஒட்டிடலாம் அவ்வளவுதான் இது வந்து இருக்கட்டும் இப்போ வந்து நமக்கு அதுல ஓரம் எல்லாமே தெரியுது இல்லையா சோ அதனால அந்த இடத்துலயே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இதே நூலை வந்து அந்த ஓரங்கள் தெரியாத அளவுக்கு அழகா வந்து சுத்தி விட்டுறலாம் கொஞ்சம் ஒயிட் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நீங்க சுத்தினீங்க அப்படினாக்க அது வந்து பிரியாம இருக்கும் இப்போ வந்து அதையுமே சுத்தி விட்டு ஒட்டி ஆச்சு அடுத்து ஏதாவது ஒரு வேஸ்ட் மூடி எடுத்துக்கோங்க அது கூடவே டேப் வந்து தீந்ததுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள ஒரு கார்ட்போர்ட் ரோல் இருக்கும் இல்லையா சோ அதையுமே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மூடியோட நம்ம வந்து அந்த ரோல் இருக்கு இல்லையா அத வச்சு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் அதாவது இந்த மூடி மேல அந்த ரோல் ஒட்டிட்டு அது மேல நம்ம ரெடி பண்ண இந்த ஹோல்டரை வந்து ஒட்டிக்கலாம் சோ நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்க சோ இந்த மாதிரி தான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு ஒட்ட முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து ஒட்டிக்கோங்க கொஞ்ச நேரம் காயற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க சோ ஒட்டிட்டு ஒரு அட்டையை கட் பண்ணி இந்த டேப் குள்ளாரி இந்த மாதிரி கொடுத்து ஒட்டி இருக்கேன் கிரிப்பா இருக்கிறதுக்கு
இப்போ இது நம்ம கலர் பண்ணுற டைம் வந்துடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம கலர் பண்ணியும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இப்படியே கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு இந்த மூடி அந்த டேப் ரோல் அதுக்கு மட்டும் நீங்கள் கலர் கொடுத்தாலும் ஓகே. பட் நான் இன்றைக்கி வந்து கோல்டு கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சோம் இல்லையா, அந்த பெயிண்ட் தான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து இதை பெயிண்ட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்கான டிசைனில் ரொம்ப அழகான ஒரு கேண்டில் ஹோல்டர் ரெடியாக இருக்குது. ஸோ மேலே வந்து ஒவ்வொரு கார்னரில் இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட் மட்டும் ஒன்று ஒன்று வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை வந்து நான் எதுவும் டெக்கோர் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் நீங்கள் வந்து கலர் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய உள்ளன் நூல் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு டிசைனில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எல்இடி லைட் வந்து வச்சுருக்கேன். கேண்டில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டீ லைட் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே இருந்து அந்த வெளிச்சம் வரும்போது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ லைட் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.